எல்லாத்தோட பொறுமையும் சோதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஆடியோ லான்ச்சுங்கும்போது வந்துட்டு நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ புரியல, இப்போ தான் புரியுது. ட்ரெண்டான பாடல் படத்திலேயே காணோம். முக்கியமாக வந்து கமலஹாசனுக்கு ஈக்குவலான ரோல் வந்துட்டு சிலம்பரசனுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். எதுக்கு போனாங்க, எதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிலம்பரசன், அசோக் செல்வன், த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, நாசர் இப்படிங்கிற பெரிய நடிகர்கள் பட்டாளத்தோடு வெளிவந்திருக்கிற தக் லைஃப் படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய நடிகர்கள் பட்டாளம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அது போக டைரக்டர் மணிரத்னம் அப்படிங்கும்போது நம்மளுக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த தக் லைஃப் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ட்ரைலரை பார்க்கும்போது ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. ட்ரைலர்லேயே வந்து படத்தோட காட்சி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து கொஞ்சம் யூகிக்க முடிஞ்சுது. அந்த காட்சி அமைப்பெல்லாம் அப்படியே வந்துட்டு நம்மளை எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தோட காட்சி அமைப்பு மணிரத்னம் படத்தில் நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. எல்லாமே வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அண்ட் தென் படத்தோட மியூசிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் பாடல்கள் அனைத்துமே வந்து ரொம்பவுமே அருமையாக இருந்ததை வந்துட்டு நம்மளால் ஃபஸ்ட்டே வந்து கேட்க முடிஞ்சுது. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக இந்த படம் வந்துட்டு கேங்ஸ்டர் மூவி அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை காட்சி அமைப்புகள் படத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், சண்டை காட்சி அமைப்புகள் அனைத்துமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. காட்சி அமைப்பு நல்லா இருந்துச்சு, பாடல்கள் நல்லா இருந்துச்சு, சண்டை காட்சி அமைப்பு எல்லாம் நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்சுங்கும்போது வந்துட்டு நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு மணிரத்னம் படத்துக்கு வந்து பெருசாக ப்ரொமோஷன் வந்து இந்தளவுக்கு வந்து கொடுத்ததில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. இந்த படத்தில் கதை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் விண்டேஜ் கமலை பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிலம்பரசனோட இன்ட்ரோ ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சு. நாசர் கமலஹாசனோட அண்ணனாக வந்துட்டு இந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. கேங்ஸ்டர்னாவே நம்மளுக்கு நார்மலாக தெரியும், நிறையா துரோகங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து நிறையா சிலம்பரசனுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையில் வந்துட்டு நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருந்துச்சு. முக்கியமாக வந்து கமலஹாசனுக்கு ஈக்குவலான ரோல் வந்துட்டு சிலம்பரசனுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். பாடல்களை பொறுத்தளவுக்கு ஜிங்கிச்சா பாடல் மட்டும்தான் வந்து முழு அளவில் வந்து படத்தில் காட்டப்பட்டு இருந்தது. மற்ற பாடல்கள் அனைத்துமே வந்து சிறிய இடத்துல தான் காட்டியிருந்தாங்க. நம்ம ட்ரெண்டான பாடல் படத்திலேயே காணோம். இந்த படத்தில் வந்துட்டு ப்ளஸ் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்தில் த்ரிஷா எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்க, எதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஆனால் அவங்களுக்கான ரோலை வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் வந்து பெரிய இம்பேக்டை வந்து இந்த படத்தில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த படத்தோட திரைக்கதை வழக்கமான கேங்ஸ்டர் கதை அப்படின்னாவே நம்மளுக்கு அழுத்து போன மாதிரி ரிப்பீட்டடான இருக்கிற விஷயந்தான் இந்த படத்தில் வந்து இருந்துச்சு. புதுமையான எந்த விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து பார்க்க முடியல. அப்படி அசோக் செல்வன் கொடுத்துருக்கிற ரோலை வந்துட்டு மிகவும் சூப்பராக பண்ணியிருந்தார். சண்டை காட்சி அமைப்புகள் படத்தில் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு வந்து மிகவும் அற்புதமாக இருந்துச்சு. அந்த மாஸ் பிஜிஎம், மாஸ் என்ட்ரி எல்லாமே வந்து படத்தில் வந்து பக்கபலமாக இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை படம் பார்க்குறதுக்கு ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆடியன்ஸை வந்து சோதிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெகுலராக மணிரத்னம் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கு ரேட்டிங் 5க்கு கொடுக்க சொன்னால் 2.5 கொடுக்கலாம். அந்த 2.5 கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தோட காட்சி அமைப்பு, சண்டை காட்சிகள் மற்றும் பின்னணி இசை, இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 2.5 கொடுக்கலாம். மிகவும் பொறுமையான கதைக்களம் அனைவரையும் வந்து சோதிக்க செய்திருக்கிறது என்பதை வந்து நம்மளால் உணர முடியுது. இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேல்வி. See you, bye bye, take care, tata.